இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம சிவகங்கை அருகில் உள்ள திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திருக்கோஷ்டியூர் திருக்கோஷ்டியூர் 108 திவ்ய தேசங்களில் 95வது திவ்ய தேசம் திருக்கோஷ்டியூர் இந்த ஸ்தலம். இதில் மூலவர் சௌமி நாராயண பெருமாள். இங்கே இந்த ஸ்தலத்தோட பெருமையும் சொல்லணும்னு பார்த்தா, இந்த ஸ்தலத்தில் இந்திரன் பூஜித்த ஸ்தலம் இது. மெயினாக இந்திரன் பூஜித்த ஸ்தலம்னு பேர் பெற்ற ஸ்தலம் இது. மேலும் திருமால் இரண்யகசுபை வதம் பண்ணுறதுக்காக தேவர்கள் அனைவரும் அழைத்து அங்கே இடத்தில் ஆலோசனை நடத்தினார். அதனால தான் இதுக்கு பேர் திருக்கோஷ்டியூர் அப்படின்னு பேர் இது இந்த ஸ்தலத்துக்கு வந்தது. மேலும் இதில் இந்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா சந்தான கிருஷ்ணன் சந்நிதி வேறு இங்கே தனியாக இருக்குது. இந்த சந்தான கிருஷ்ணன் சந்நிதியில் புத்திர பாக்கியம் இல்லாதவங்கெல்லாம் வேண்டுதல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்தலத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு வேண்டுதல் என்னென்னா, விளக்கு வழிபாடு மெயினாக எல்லோரும் இதில் பண்ணிட்டு வராங்க. என்ன வேண்டுதலோ அதை அவங்க வேண்டுதலுக்காக கோயிலில் விளக்கு வாங்கிட்டு போகிறாங்க. விளக்கு வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணிவிட்டு அவங்க வேண்டுதல் முடிஞ்ச உடனே அவங்க அந்த மாசி தெப்ப திருவிழாவும் போது அந்த விளக்கை எடுத்துகிட்டு அந்த விளக்கோடு இன்னொரு விளக்கும் வச்சு அந்த படித்துறையில் ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு அப்படியே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வேற ஒருத்தர் யாருக்கு வேண்டுதல் இருக்கோ அவங்க இவங்க ஏற்றி வச்ச விளக்கை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விளக்கு வழிபாடு இந்த கோயிலில் ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. அதுவும் இந்த கோயிலில் ரொம்ப புகழ்பெற்ற அஷ்டாங்க விமானம் இந்த கோயிலில் இருக்குது. அது 3 தளத்தில் உள்ளது அஷ்டாங்க விமானம். இந்த அஷ்டாங்க விமானத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேதுவோட விக்கிரகம் கூட அங்கே இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸானது இந்த ஸ்தலத்தில். மேலும் இந்த ஸ்தலம் சிவகங்கை தேவஸ்தானம் நிர்வகிச்சுட்டு வரப்படுகிறது.